என் கணவர் ரட்சிக்கப்பட நீண்ட நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன், ஆனாலும் ஒண்ணுமே நடக்கல என்று அங்கலாய்க்கிறவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ, பாருங்கள். நான் உங்கள் கிறிஸ்துதாசன். இது உலக உண்மை சத்திய சேனல். ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு எப்போது வரும், ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு எப்போது வரும் என்பதை பற்றி வேதாகம் மிக தெளிவாக கூறுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்வு ஆகும். ரட்சிப்பு வருவது ஒரு நபர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நடக்கிற நிகழ்வாகும். ரட்சிப்பு வருவதற்கு சரியான தருணம் எது? ரட்சிப்பு வருவதற்கு சரியான தருணம் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்க முடிவு செய்யும் அந்த தருணமே ஆகும். விசுவாசம் வைத்தல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் பாவங்களுக்காக மரித்தார், மூன்றாம் நாளை உயிர்த்தெழுந்தார் என்பதை முழுமையாக நம்பி அவரை தன் தனிப்பட்ட ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் ரட்சிப்பு உடனடியாக வருகிறது. இதை வேதம் ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பு ஒரு செயல் அல்ல, ஒரு பரிசு. ரட்சிப்பு வருவதற்கு ஒரு நபர் எந்த ஒரு செயல் அல்லது வேலை செய்ய வேண்டியதில்லை. அது தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கும் கிருபை உள்ள பரிசு ஆகும். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவர் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல என்று எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, ரட்சிப்பு வருவதற்கு முன் தேவைப்படும் படிகள் என்ன? ரட்சிப்பு உடனடியாக விசுவாசிப்பதன் மூலம் வந்தாலும் அந்த விசுவாசத்திற்கு ஒரு நபரை ஆயத்தப்படுத்தும் 2 உள்ளான நிகழ்வுகள் தேவை. ஒன்று, மனம் திரும்புதல். இது பாவத்தை விட்டு விலகி வாழ்க்கையின் திசையை மாற்றி தேவனை நோக்கி திரும்புவது. மனம் திரும்புதலும் விசுவாசம் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை. இயேசுவின் செய்தியின் போது காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று ரோமர் 1 அதிகாரம் 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்புக்கு பதிலளித்தல். தேவன் பரிசுத்த ஆவின் மூலமாய் ஒரு மனிதனின் இருதயத்தில் பேசும்போது, பாவத்தை உணர்த்தும் போது அந்த மனிதன் உடனடியாக அதற்கு பதிலளித்து விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த தயக்கமற்ற பதில் கொடுக்கும் தருணத்திலேயே ரட்சிப்பு வந்துவிடுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வருவது அவன் இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எடுக்கும் ஒரு முடிவு அந்த தருணத்தில் நடக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நடக்கும் நிகழ்வோ அல்லது நீண்ட கால செயல்களாக பலனோ அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.